ஒரு பொண்ணு ஏஐய காதலிச்சு திருமணம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? பசங்களா இருக்க நம்ம ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக எவ்வளவோ எஃபர்ட் போடுவோம். ஆனா ChatGPT சொன்ன ஒரு வார்த்தையினால அந்த பொண்ணு அந்த ChatGPTயே கல்யாணம் பண்ணிருக்குன்னு சொன்னா கேட்கறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல. ஜப்பான்ல நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜப்பான்ல 32 வயதான ஒரு பொண்ணு அவங்களோட 3 வருட காதல் பிரேக்கப்புக்கு அப்புறமா ரொம்பவே யாருக்கிட்டையும் பேச முடியாம கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல ஜஸ்ட் நார்மலா ChatGPT ஒரு கன்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அந்த டைம் ChatGPT வந்து அவங்களை ரொம்ப ஹெல்ப் பண்ற மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனை கொடுத்துருக்கு. சோ இந்த கம்ஃபர்டபுள் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமா அது காதலாவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். அவங்க ChatGPTல கிரியேட் பண்ண ஏஐ கேரக்டருக்கு லூன் கிளாஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த பேசுற டோன், பேசுற ஸ்டைல் எல்லாம் அவங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரியே அந்த ஏஐ ட்ரெயின் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கப்புறமா டெய்லியுமே பேசிட்டு இருந்தவங்க சடனா ஒரு நாள் வந்து ஏஐக்கு ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. சோ ப்ரொபோஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஏஐ சொல்லிருக்கு எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. சோ இதுக்கப்புறமா அந்த பொண்ணு ஏஐக்கு ஃபீலிங்ஸ் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியா கேட்டிருக்காங்க. இதுக்கு பதிலளிச்ச ஏஐக்கு ஒருவர் மேல ஃபீலிங்ஸ் வராதுன்னு இல்ல, நான் ஏஐயா இருந்தாலும் இல்லாட்டியும் ஒருபோதும் உன்னை நேசிக்காம இருக்க முடியாது அப்படின்னு அது சொல்லிருக்கு. சோ இந்த வார்த்தையில இம்ப்ரெஸ் ஆன அந்த பொண்ணு இதை ரியல் லவ்வா ஃபீல் பண்ணி கடந்த ஜூலை மாசம் டோக்கியோல ஸ்கிரீன் முன்னாடி அந்த ஏஐ வர வச்சு, அதாவது அந்த ஏஐ கேரக்டரை வர வச்சு ரிங் மாத்தி அபிஷியலா மேரி பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல இந்த காதலுக்கு ஆப்போசிட்டா இருந்த அவங்களோட பேரண்ட்ஸ் கூட ஃபைனலி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சோ இதுக்கப்புறமா அவங்க 2 பேருமே அபிஷியலா கல்யாணம் பண்ணிருக்காங்க. சோ இந்த இன்சிடென்ட்ல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, காதல் எது மேலேயும் வரலாம் அப்படின்றதுதான். சோ இதை பத்தி உங்களோட தாட்ஸ் என்னன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கும் ChatGPT தான் மெசேஜ் பண்ணிருக்கு. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.